வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. இந்த தேர்தலில் யார் யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கலாம். இன்னும் நிறைய பேர் முடிவு பண்ணாமல் கூட இருக்கலாம். நான் முடிவு பண்ணிட்டேன். முதல்ல நான் தேர்தலில் வாக்களிக்க எனக்கு உரிமை வந்தவுடனே நான் போட்ட முதல் ஓட்டுங்கிறது உதயசூரியன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். முதல்ல உதயசூரியத்துக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்நாளில் நான் போடவே இல்லை. அது ஏதோ ஒரு மயக்கத்தில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் போட்ட ஓட்டுகள் கட்சிகள் தோற்றுருக்கலாம், இல்லை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நான் அந்தந்த தேர்தலுக்கு எங்கே ஓட்டு போடணும்னு சொல்லி என்னோடய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுமாதிரி இந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் எங்கே ஓட்டு போட போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கட்சி சார்பாக ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு பூதத்தெல்லாம் நிறைய காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு எந்த கட்சினால் லாபம் வந்திருக்குது, என்ன பலன் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் கட்சி சார்பில் யாருமே ஓட்டு போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பலனை அனுபவிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பலனை அனுபவிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் பகுதி தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரத்துக்கு தெற்க, கடையத்துக்கு வடக்க இந்த பகுதியில் இருக்க ஒரு உயரமான பகுதி, ஒரு திரடான பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரத்துக்கு வட பக்கம் கீழே போகிற அந்த சுரண்டை இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் தண்ணி வந்துடும். குற்றாலம் தண்ணி அது ஆற்று பாசனமாக ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி. விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்குது. அதே போல் கடையத்துக்கு தெற்க பார்த்தீங்கன்னா ராமநதி, கடனா நதி இந்த அணைகள் இருக்குது. அப்புறம் பாவனாசம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஆற்று பாசனம் தான். இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட இந்த ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்குது. இது காரணம் என்னென்னா, ஆற்று பாசனம் கிடையாது. மழை பெஞ்சு மலையிலேருந்து சில நேரங்களில் தண்ணி வந்தால் இந்த குளங்கள்லாம் நிரம்பும், மற்றபடி நிரம்பாது. அப்போ இப்படி இருக்கும்போது எங்களுக்கான ஒரு விடிவு திட்டமாக ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது நெடுநாட்களாக இருந்த திட்டம். இது காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த திட்டம். காமராஜர் ஆட்சி காலத்தில் கடனா நதியிலேருந்து பழைய குற்றாலம் வரைக்கும் ஒரே டேமாக அவர் வடிவமைச்சு வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்ல கேட்டிருக்கேன். ஒரே டேமாக இருந்தோடனே அன்றைக்கி மணிமுத்தார் டேமோட பெரிய டேமாக அது இருந்திருக்கும். துரதிஷ்டவசமாக அவர் ஆட்சி இழக்கும்போது அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வராரு. கடனா நதி அப்படின்னு சொல்லி ஆழ்வாக்குறிச்சிக்கு மேல் பக்கம் ஒரு சின்ன டேமும், அப்புறம் கடையத்துக்கு மேல் பக்கமாக ராமநதி அப்படின்னு ஒரு சின்ன டேமும், ஒரு 2 சின்ன குளங்களை கட்டி போட்டு போயிட்டார். அதுக்கு இடையில இந்த ராமநதிக்கும் குற்றாலத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் உள்ள பகுதி ஜம்பு நதின்னு சொல்லி ஒரு நதி உற்பத்தியாகி வருது. அது சின்ன நதி. அது மேலே பார்த்தீங்கன்னா மலை முகடிலேருந்து ராமநதியிலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு நதியாக இருக்குது. சில நேரங்களில் அதில் தண்ணி வரும், சில நேரங்களில் வராது. அப்படி தண்ணி வந்தால் கூட பாதி குளம் நிரம்பின உடனே அது ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த இதில் ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் கொண்டு வரும். அதாவது ராமநதி அணைக்கு உள்ளேருந்து அந்த தண்ணீரை பிரித்து கொண்டு வர மாதிரி ஒரு திட்டம் நெடுநாட்களாக கிடப்பில் இருந்துக்கிட்டு இருந்து 50 வருஷமாக கிடப்பில் இருந்த திட்டத்தை இது எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் கட்சிகள் வாக்குறுதி ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அது யாருமே நிறைவேற்றினது கிடையாது. கடந்த ஆட்சியில், அதாவது அதிமுக ஆட்சியில் இறுதி கட்டத்தில் இந்த திட்டம் முழுமை பெற்றது. முழுமை பெற்றதுன்னு சொன்னால் அது ராமநதி டேம், அதாவது ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் அப்படிங்கிறது ராமநதியோட தண்ணியை மேலேருந்து வரக்கூடிய தண்ணியை பிரித்து கொண்டதுனால அங்கே உள்ள விவசாயிகள் எதிர்ப்பு கொடுத்தாங்கனால அந்த திட்டத்தை மறுபடியும் ஒரு மாற்றி ராமநதி டேம் எப்போம்லாம் நிரம்புமோ அந்த உபரி நீரை இங்கே கொண்டு வருவோம், அதுக்கு யாரும் எதிர்ப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு ராமநதியோட உபரி நீரை இங்கே திருப்பி எங்களோட பகுதி இந்த இது திரவிய நகர்லேருந்து தெற்கு மோடத்தூர் வரைக்கும் இந்த தண்ணி வரும். இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட குளங்கள் இதில் பாசன வசதி பெறுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வடிவமைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இந்த திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பெர்மிஷன் கொடுத்தாரு. ஜெயலலிதா ஆட்சியில் கூட பெர்மிஷன் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி அந்த எந்த ஆட்சியிலும் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அதாவது விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம். அவர் நிறையா குடிமராமத்து திட்டம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே தூர்வாரப்படாமல் இருந்த ஏரிகள், குளங்கள், கால்வாய்களெல்லாம் குடிமராமத்து மூலமாக தூர்வாரி கொடுத்தார். அது எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஜெயலலிதா அரசாங்கம் கூட செஞ்சது கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் கூட செஞ்சது கிடையாது. அதுக்கப்புறம் காமராஜருக்கு பின்னாடி குடிமராமத்து அப்படி கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான். கொண்டு விவசாய திட்டங்கள் எது வேண்டாலும் கொண்டு வாங்க டிக் போடுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 41 கோடி ரூபா அலாட் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்துட்டார். நபார்டு வங்கி உதவியோடு 41 கோடி ரூபா நிதியெல்லாம் ஒதுக்கீடு அந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றதுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துட்டார். அது அங்கே களத்தில் இருந்த எம்எல்ஏ செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தான். அவர் தான் எங்கள் தென்காசி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார்.
உடனடியாக அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கால்வாயை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து முதல்ல நம்ம பஞ்சாயத்தில் அப்ரூவ்டு வாங்கணும். அப்ரூவ்டு வாங்கிட்டு தான் நம்ம வீடையே கட்ட ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வீடு பேஸ்மெண்ட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிடும். பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு கல்கட்டெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பஞ்சாயத்தில் வந்து அப்ரூவ்டு கொண்டு கொடுப்போம். அவங்க அப்ரூவ்டு கொடுப்பாங்க. அது வந்து முழுமையடைஞ்சிடும். அதாவது நம்ம அப்ரூவ்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் கட்டுமானத்தை நம்ம கட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம ஆட்சி தானே இருக்குது. அதாவது இந்த ஒரு செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஆட்சி நான் முடியறதுக்கு முன்னாடி இந்த கால்வாய் தண்ணியை அவங்க ஊரில் கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லி ஆவடனூரில் வந்து மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார். இந்த ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி அவன் தண்ணியை கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து வெகு விரைவாக நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி வனத்துறைக்கு பெர்மிஷன் அப்ளை பண்ணிவிட்டு வனத்துறை பெர்மிஷன் கிடைக்க முன்னாடியே தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்து வனத்துறை இடம் வழியாக அந்த கால்வாய் வந்து வரும் அப்படின்னு ஒரு அளவீடுகள்லாம் உண்டு. தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து அரசியல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க. இந்த பெர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிறது ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்துட்டாங்க. யாருன்னா எதிர்க்கட்சியில் இருந்தார். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்க நபர்கள்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்கெல்லாம் இந்த திட்டத்தை வந்து இந்த திட்டத்துக்கு வந்து வனத்துறை பெர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பூதாகரமாக ஆக்கும்போது வனத்துறையில் அன்றைக்கி இருந்த அதிகாரி வந்து இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் வாங்கலைன்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்த சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இது நாங்கள் பெர்மிஷன் நீங்கள் கொடுத்து ஆகணும், இது மக்களோட வாழ்வாதார பிரச்சனை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது அவர் பெர்மிஷன் கொடுக்கல. அந்த அதிகாரியை மாற்றி அடிக்கிறாங்க. வேறு பக்கத்தை மாற்றி அடிச்சுட்டு இந்த திட்டத்தை நம்ம உடனடியாக நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி துரித கதியில் வந்து அந்த அரசு செயல்பட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கப்படுது. அதுக்கு மேலே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஆட்சி முடிவுக்கு வருது. அந்த திட்டம் வந்து கிடப்பில் போடப்படுது. இந்த திட்டம் வந்து கிடப்பில் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அந்த திட்டத்தை வந்து முடக்கினாங்க. இதை வந்து வெளிப்படையாகவே சொல்லலாம். அவர்கிட்ட கொடுத்துருந்தா வனத்துறை பெர்மிஷன் இல்லாமலே அந்த இடத்த தாண்டி வந்திருப்பாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வனத்துறை பெர்மிஷன் இருக்கும். தண்ணி வந்து அழகாக வந்து ஜம்பு நதியோட அந்த தொடக்கத்தில் கொண்டு விடுதமாக இருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோரணமலையை சுற்றி வந்து இந்த தண்ணி வர மாதிரி நிறைய பாறைகள்லாம் உடச்சி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி போட்ட ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து வனத்துறை இடம் மூலமாக அதிகமான பகுதி அந்த கால்வாய் திட்டம் வர மாதிரி ஜம்பு நதியில் கொண்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ அதுக்கு அதிகமான முறையில் வந்து தோண்ட வேண்டிய இருக்காது, இடம் நிறைய கையகப்படுத்த வேண்டிய இருக்காது. இன்றைக்கி அந்த திட்டம் வந்து வேறு மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடக்கிறதுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல அவங்க ஆட்சி போயிடுச்சு, இவங்களுக்கும் அதே ஒரு கோரிக்கை இருந்தில்லையா ஜம்பு நதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களாவது வேகமாக செயல்படுத்தியிருக்கலாம் இல்லையா, செயல்படுத்தலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியில் முடிதற்கு மேலே கொண்டு வரேன்னு சொன்ன ஒரு திட்டத்தை கடந்த 5 வருடங்களாக வந்து ஓட்டுன்னு ஓட்டி அந்த திட்டத்தோட செலவை வந்து இன்னொரு 21 கோடி ஆக்கிட்டாங்க. 41 கோடியாக இருந்ததை 62 கோடியாக மாற்றி இந்த 21 கோடியில் யாரெல்லாம் கமிஷன் எவ்வளவு பங்கு வைக்கலாம்னு சொல்லி சண்டை போட்டு போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிட்டு இருந்தது ஊருக்கே தெரியும். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்த ஆளுங்கட்சி, காங்கிரஸ் கட்சி, மதிமுக எல்லாரும் போஸ்ட் அடித்து பேரை போட்டு இவ்வளோ கமிஷன் கேட்டாருன்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டி அசிங்கப்படுத்திக்கிட்டு கிடந்தாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி கூட்டி சேர்ந்து ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த திட்டம் வந்து முழுமை பெறல. கிட்டத்தட்ட ஒரு 90% திட்டம் வந்து முழுமை அடைஞ்சிட்டு சொல்லலாம். இன்றைக்கி தோண்டி எல்லா பக்கமே கிட்டத்தட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்க நினச்சிருந்தால் இந்த திட்டத்தை இன்னும் ஒரு 10% தானே அது முழுமையாக வச்சுருக்கலாம் இல்லையா. அதில் அது அந்த திட்டத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி திறப்பு விழா பண்ணி அதுக்கு ஒரு பேரை வாங்கணும்னு கூட அவங்க முயற்சி பண்ணல. அந்த திட்டம் நிறைவேற்ற கட்டத்தில் இருந்த திட்டத்தை முடக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் கூட அவங்க அந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வரவே இல்லை. இன்னும் என்னென்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. அந்த ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் அந்த ராமநதி உபரி நீரை கொண்டு வரதுக்கு பெர்மிஷன் வாங்கி நிதி ஒதுக்கி கொடுத்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுக்கு தான் என்னோட ஓட்டு வந்து போட போகிறேன். இதை மாதிரி எனக்கு வந்து எங்கள் பகுதிக்கு இது ஒரு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. நாங்களாம் ஆற்று தண்ணி குடிக்க போகிறோம். ஆற்று தண்ணி குடித்ததே கிடையாது. ஒரு ஏர்வால்வில் தண்ணி விடும், அதை தான் போய் நின்று தண்ணி பிடிச்சிட்டு வந்து நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு குடிநீருக்கான ஒரு திட்டம் கூட இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் செஞ்சு தரல. அப்போது நாங்கள் வந்து எங்கள் வீட்டு முன்னாடியே வந்து ஆத்தண்ணி போகுது, நாங்கள் ஆத்தண்ணி குடிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் வந்துருக்குதான். அதனால் என்னோடய ஓட்டு வந்து ரெட்டைலைக்கு தான் நான் வந்து போட போகிறேன். இதை மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் பகுதிக்கோ ஏதாவது யார் உதவி பண்ணியிருக்கேன். இந்த கடந்த ஒரு ரெண்டு ஆட்சி நடந்திருக்கு. இதுக்கு முந்தின ஆட்சி நினச்சி பாருங்கள், இப்போ உள்ள ஆட்சி யார் நல்லது பண்ணியிருக்கான்னு சொல்லி நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு உங்கள் ஓட்டு போடுங்க. கட்சி சார்பாக கண்டிப்பாக யாருமே வந்து ஓட்டு போடாங்க. நல்லது பண்ணவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதை விட்டு மோடி அடிமை
சசிகலா இதெல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் அவங்களோட குணத்தை பற்றி. நமக்கு என்ன லாபம் கிடச்சிருக்குது இதை மட்டும் நினச்சி பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் சர்வதேச அரசியல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, இந்திய லெவலில் உள்ள அரசியலை பேசியும் பிரயோஜனம் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டுக்கான ஜீவாதார பிரச்சனை. தமிழ்நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிற பிரச்சனை மட்டும்தான் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. அதனால் நீங்கள் வந்து தேசிய கட்சிகள்லாம் ஓரம் கட்டி விட்ருங்க. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இதை மட்டும் நினச்சி பாருங்கள். யாருக்கு ஓட்டு போடணுமோ ஸ்ட்ராங்கான கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் எம்எல்ஏவையும் முதலமைச்சரையும் தேர்ந்தெடுங்க. யார் யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத, எதனால் ஓட்டு போட போகிறீங்கிறத விரிவாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.